கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த மகிமையின் நம்பிக்கை ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த தேவ செய்தியை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்துடன் நாம் இந்த தேவ செய்தியை ஆரம்பிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்திலே வாழுகிற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாசையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கேட்கிற தேவ சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் தவறு செய்கிறார்கள்? இது ஒரு காலமாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கேட்கிற கேள்வி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் இப்படி திரும்பவும் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏன் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை ஜனங்கள் கேட்பது உண்டு. அது உண்மைதான். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் பாவம் இல்லை என்று, நான் பாவம் செய்யவே இல்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இந்த காரியத்தை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே ரட்சிப்பின் முதல் நிலையை நாம் பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம் போக முடியாதா என்கிற தலைப்பிலே ரட்சிப்பின் முதல் நிலையை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ரட்சிப்பின் அடுத்த நிலை, இரண்டாவது நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பின் இரண்டாவது நிலை என்னவென்றால், ரட்சிப்பு என்பது ஒரு நாளோடு முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் பிறப்பிலே நம்முடைய சரீரத்தில் இரத்தத்தோடு பாவம் கலந்திருக்கிறோம். இதனாலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இந்த பாவத்தை பாவம் என்று உணர்ந்தோம். அதுவரைக்கும் நாம செய்த தவறு பாவம் என்று நாம் கருதவில்லை. ஏதோ நம்ம உலகத்துல ஏதோ ஒண்ணு செய்து வாழணும், தப்பு செய்த எப்படியோ செய்து வாழணும் என்கிற ஒரு வாழ்க்கையிலே போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய வசனம் நம்மை சந்தித்தது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படும்படியாக நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கைக்கு பெற்று ஞானஸ்நானம் செய்து கொண்டோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றோம். இப்படியாக முதல் நிலை ரட்சிப்பை அடைந்தோம். ஆனாலும் மறுபடியுமாக ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறதுனால ஒரே நாளில் நாம் புனிதராகிட முடியாது, ஒரே நாளிலே நாம் பரிசுத்தவான் ஆகிவிட முடியாது. அந்த பாவத்தின் வல்லமை நம்மை பாவத்திலே இழுப்பதற்கு எப்பொழுதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். அதை மேற்கொள்வது ஒரு பெரிய போராட்டம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிற காரணத்தினாலே அவர் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். தவறு செய்யும் போதெல்லாம், பாவம் அக்கிரமம் மீறல் செய்யும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நீ செய்கிறது தவறான காரியம், நீ போகிறது தவறான வழி என்பது உணர்த்ததுனாலே அந்த வழியிலே உடனே நாம் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்படுவதற்கு பின்பும் நடக்கிற காரியம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அது பாவம் என்று நமக்கு தெரியாததுனாலே அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பு அது பாவம் என்று உணர்த்தப்படுவதனாலே உடனே நாம் அதிலிருந்து மனம் திரும்ப நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1:18 எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது யார் என்றால், முதல் வசனம் 1 முதல் வசனம் 2 வசனத்தை நாம் பார்க்கும் போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள்,
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட அந்த தேவனுடைய சபைக்கு தான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆனவர்கள் இருந்தார்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் இருந்தார்கள். அங்கே பவுல் எழுதும் போது தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று அதை நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்திலே வளர வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரே நாளிலே முடிந்து போகிற காரியம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும், நம்முடைய ஜீவன் கடைசியில எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார். எப்படி என்றால், இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதரும், பரிசுத்த ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஆகவே இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கப்பட வேண்டிய அனுபவம். அது மாத்திரமல்ல, அப்படி நாம் அந்த ரட்சிப்பிலே வளரும் போது பாவத்தின் வல்லமை, நம்மை சுற்றி இருக்கிற அந்த பாவம் நெருக்காத முடி, அந்த பாவத்தின் வல்லமை நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போகும். அந்த பாவத்தின் வல்லமை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். முழுமையாக ஒரே நாளில் நீங்குவதல்ல பாவத்தின் வல்லமை. இது ஒரு மேஜிக் கிடையாது, இது ஒரு அனுபவம். இது ஏதோ ஒரு மேஜிக் ஜி பூம்பா சொல்லி உடனேயே பாவம் நம்ம விட்டு போயிடாது. உடனே நம்ம பரிசுத்தவானா மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை வெறுத்து, பாவத்தின் வல்லமை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி, அப்படி போக போகத்தான் அந்த பாவத்தின் வல்லமை நம்மை விட்டு நீங்கி நாம் பரிசுத்தவான்களாய் மாறி, நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். இதைத்தான் பூரண ரட்சிப்பு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்பட 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 தேவ ஞானம் நம்மை நிரப்பி நிரப்பி நல்ல தேவ ஞானத்திலும் தேவனை குறித்த அறிவிலும் வளர்ந்து வளர்ந்து நல்ல தேவ பயத்திலே வளர வளர ரட்சிப்பிலே நாம் பூரணம் அடைகிறோம். இப்படிதான் பூரண ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக ரட்சிக்கப்பட்டவர்களும் அவர்கள் பூரணத்தை நோக்கி கடந்து செல்கிறவர்களாலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதாவது ஒரு வழியிலே அக்கிரம மீறுதல்கள் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் செய்கிறது தவறா பாவமா என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்காது. அவர்கள் என்னவென்றால் தேவ பயம் இல்லாமலே துணிந்து பாவத்திலே செய்து விடுவார்கள், துணிந்து பாவம் செய்வார்கள். அது ஒரு பாவம் என்றே அவர்களுக்கு உணர்த்துவிக்கப்பட்டிருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் தவறு செய்யும் போது அது பாவம் என்கிற ஒரு உணர்த்துதலை ஆவியானவர் கொடுத்து அவ்வப்போது ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பிலே பூரணத்தை நோக்கி கடந்து செல்கிறார்கள். ஆகவேதான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்க வித்தியாசம் இது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் முதல் நிலை ரட்சிப்பை பெற்றவர்களா இருந்தால் அடுத்த நிலை, ரட்சிப்பின் அடுத்த நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு என்னவென்றால் தேவனை குறித்த அறிவு நமக்கு வர வேண்டும். சத்தியத்தை குறித்த அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம வளர வேண்டும். தேவனை குறித்த பயம், தேவ பக்தி விருத்தி நமக்கு இருக்க வேண்டும். தேவனை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டும்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தின் வல்லமை நம்மை விட்டு நீங்க வேண்டும், பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். எப்படிதான்? இதுதான் ரட்சிப்பின் இரண்டாவது நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் ரட்சிப்பின் மூன்றாம் நிலையை அப்புறமாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவ சத்தியங்களை பிறரும் அறிய வேண்டும். அநேக ஜனங்கள், அநேக ஜாதிகள் தேவனை அறியாமல் அப்படியே அழிந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த காரியங்களை ஒருவேளை உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம். இந்த காரியங்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ளப்படும்படி அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யும் போது, நான் அடுத்த செய்தி போடும் போது உடனே அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இதெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம், இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அநேக ரட்சிப்பின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.